அருமையானே, ஒரு ஆத்துமாவுக்கு 3 முக்கிய எதிரிகள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் எதிரி பிசாசு என்கிற சாத்தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் the system of the world. ஆகவே சாத்தான் உண்மையாலுமே நம்முடைய ஆத்துமாவை இருளில் வைக்கும்படி எப்பொழுதும் ஜாக்கிரதையா இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டான். தேவனுடைய காரியங்கள் பிரகாசமாக இராதபடிக்குன்னு சொல்லுது. அது ஆண்டவருடைய காரியங்கள் எவ்வளோ உன்னதமானது, மகிழ்ச்சியானது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை அவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக நம்மை வைக்கிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் உலகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா, உலகம் என்னத்தை உண்போம், எவ்வளோ நம்ம பார்க்குறோம் நியூஸ்லாம், எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட, கோடி கோடி இருந்தால் கூட மனிதன் திருப்தி அடைகிறதில்ல. அவனுக்கு என்ன வேணும் என்கிற ஒரு ஆவல், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பார்வையில் சுத்தம் இருக்கிறதில்ல. இன்றைக்கி யூடியூப்பு, இன்றைக்கி செல்ஃபோனில் பார்க்குறோம், நிறைய பேர் பார்வை சரியாக இருப்பதில்லை. பெருமைக்காக, மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க என்ன நினைப்பாங்க இல்லை. இன்றைக்கி மனிதன் பெரும்பாலும் எப்படி வாழ்கிறான்னா, மற்றவர்களுக்காகவே வாழுகிறான். அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகிறது, இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகிறது, தேவையில்லையே. நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எனக்காக நான் வாழும்படியாதான் ஆண்டவர் என்னை அழகாக நியமித்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழும்படி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ மூன்றாவது காரியம் இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது மூன்றாவது எதிரியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேர்ட் எனிமி, அதாவது ஓல்டு மேன், பழைய மனிதன். மாம்சம்னு பைபிளில் சொல்லுது. என்னங்க பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கானா? ஆமாம், இந்த பழைய மனுஷன், மாமிசம், தேர்ட் எனிமி த ஓல்ட் மேன், அதாவது நேச்சுரல் மேன். இப்போ இந்த பழைய மனுஷன் 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பழைய மனுஷன் என்பவன் யாருங்க? ஹூ இஸ் திஸ் ஓல்ட் மேன்? ஹூ இஸ் திஸ் ஓல்ட் மேன்? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே மாம்சத்தில் பிறந்தவர்கள். we are all old men. நம்ம எல்லாருமே பழைய மனிதர்கள் தான். பிறக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, நான் பழைய மனிதன். பழைய மனிதன் பொழுது ஒரு பாவத்தன்மையோடு பிறக்கிற மனிதன். நமக்கு யாருமே பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லல. ஆனால் நம்ம எல்லாருமே நம்மை அறியாமல் பாவத்தன்மை நம்மில் வெளிவருகிறதை பார்க்கிறோம். இந்த பழைய மனுஷன், இந்த பழைய மனுஷன் ஒருவேளை ஒரு பக்திக்குரிய மனுஷனா கூட இருக்கலாம். இப்போ பல மதங்கள் இருக்கு. இந்து மதம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு, முகமதிய மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு. இந்த மதத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மக்களின் கூட்டம் தான் இந்த உலகத்தில் பார்க்குறேன். ஏன் நாத்தியன் கூட கடவுள் இல்லைன்னு அப்படி வாழ்கிறான். அப்போ இந்த கடவுள் என்கிற காரியத்தை அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விதத்தில் அவன் ஒரு மதத்தை சார்ந்த மனிதன். ஒருவேளை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றலாம்,
இந்து மதத்தை பின்பற்றலாம், பௌத்த மதத்தை பின்பற்றலாம், எது வேணாலும் பின்பற்றலாம். சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போனால் நாங்கள் இயற்கை மனிதன் தான். இந்த மனிதனை இரண்டு விதமாக சொல்லலாம், புதிய மனிதன், பழைய மனிதன். இப்போ பிறக்கிற எல்லாமே நம்ம பழைய மனிதர்களாக தான் பிறக்கிறோம். இப்போ ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நான் புதிய மனுஷன் ஆயிட முடியுங்களா? ஆக முடியாது. சர்ச்சுக்கு போகிறதுனால புதிய மனுஷன் ஆக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்களே, நான் புதிய மனுஷன் ஆயிடலாமா? அதுவும் முடியாது. என்னங்க, நாங்கள் இந்த சர்ச்சில் மெம்பர் இருக்கிறேன், அப்போ நான் புதிய மனுஷன் ஆக முடியா? அதுவும் முடியாது. அப்போ யாருங்க புதிய மனுஷங்கிறது? ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு பெரிய மத தலைவர் வருகிறார். அவர் பேர் நிக்கோதேமு. யோவான் 3வது அதிகாரத்தில் இவர் வந்து ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் கடவுளாயிற்றே, எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்கிறீங்களே, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். உடனே இயேசு அவன்கிட்ட பார்த்து சொல்லிட்டார், அப்பா நிக்கதேமே, நீ எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ற, ஊழியம் செய்யற, நீ ஒரு யூத மத தலைவன், ஆனா இன்னும் நீ புதிய மனுஷனாகலையேப்பா, நீ இன்னும் புதிய மனுஷனாகலையே, பழைய மனுஷனாத்தானே இருக்கிற. அடக்கடவுளே, இவர் யூத மதத்தையே நடத்துறவர், இவரு போய் இன்னும் புதிய மனுஷன் ஆகலையா? அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதன் ஆகிறது என்பது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் வேதத்தில வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அப்ப நான் புதிய மனுஷன் இல்லைங்களா? இல்ல, நான் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்ப சிலதெல்லாம் மாறிட்டேங்க. இப்ப சர்ச்சுக்கு வந்த பின்னால் அந்த பழைய சில காரியங்களை விட்டுட்டேன், அப்ப நான் புதிய மனுஷனா? அதுவும் இல்லை. ஐயோ, அப்ப இந்த புதிய மனுஷன் என்பவன் யார்? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த நிக்கதேமை பார்த்து 5வது வசனத்துல என்ன சொன்னாரு? 3:5 யாராவது வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். போதுங்க, அவர் சொல்லிட்டார். அப்பா நிக்கதேமே, நீ மத தலைவன் தான்ப்பா, ஆனா நீ மறுபடியும் பிறக்கல. ஜலத்தினாலும் ஆவியினாலும், இந்த இடத்துல ஆவி தான் ஜலம்ன்றது, ஆனால் அந்த இடத்துல இது நம்ம டைம் கிடையாது பேச. ஆவியினால் ஒரு மனிதன் பிறக்கிறது தான் புதிய பிறப்பு, அதுதான் born again. பழைய மனுஷன், நம்ம எல்லாருமே பழைய மனுஷன் தான், ஆனா புதிய மனிதன் ஆவது என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஒரு புதிய பிறப்பை செய்கிறது தான். ஆகவே இந்த பழைய மனிதன் என்பவன் யாருன்னு சொன்னா, ஆவியினால் பிறக்காதவன். அவன் சர்ச்சுக்கு போகலாம், அல்லது ஊழியமே கூட செய்யலாம், நிக்கதேம் போல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா அவன் புதிய மனிதன் அல்ல. அப்ப புதிய மனிதன். அடுத்தது, புதிய மனிதன் என்பவன் யார்? சரிங்க, நீங்க பழைய மனுஷனை சொல்லிட்டீங்க. அப்ப பழைய மனுஷன், இதனால எல்லாம் புதிய மனிதனை பத்தி நான் ஒன்னு சொன்னேன், ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன். இவனுக்குள்ள ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்கிறார். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று அல்ல, கிறிஸ்தவன் என்பதனால் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அல்ல, அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். முதலாவது, தேவனே ஒரு மனுஷனத்தில் கிரியை செய்யலன்னா அவன் ஆண்டவரை குறித்து அறிய முடியாது. இப்ப பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யாராவது வாசிங்க. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்,
God quickened your soul. எப்ப இது நடந்தது? ஆமா, ஒரு சமயத்துல என் வாழ்க்கையில கூட ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையானது என்னை கிரியை செய்தது. அப்போ எனக்குள்ளாக ஒரு விளங்குதல் வந்தது. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் தான் அநியாயக்காரர், பரிகாரர், அந்த ஊரில் இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் போல இல்லை, நான் ரொம்ப பக்தி உள்ளவன் ஆண்டவரே, வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், தசம்பாகலாம் செலுத்துறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன் வேற. இன்னொருத்தன் போனான், பின்னால் நின்று அவன் பார்த்து, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே, அவனுடைய இருதயம் திறக்கப்பட்ட உடனே அவன் யாரை பார்க்கிறான்? ஆண்டவர் பார்க்கிறார். ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார். இது உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னா தெரியாது, நீ அனுபவிச்சாதான் தெரியும். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இது உன் வாழ்க்கையில நீ அனுபவித்திருந்தால் நிச்சயமாக இந்த காலையில நான் பேசும் பொழுது அந்த அனுபவம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறபடியால் உனக்கு தெரியும். இல்லைன்னா உனக்கு இது புரியாது. ஆகவே நீ வேற மாதிரி நடந்துட்டு இருந்தப்பா. ஆனா இப்போ ஆண்டவர் அந்த 2வது வசனத்துல சொன்னாரு, இந்த பழைய மனுஷன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவன் ஒரு காலத்துல வேறு மாதிரி நடந்துகிட்டு இருந்தான். இந்த பழைய மனுஷன் அவன் வேற, இப்ப புதிய மனுஷன் வேற. அகஸ்டின் ஒரு பெரிய பரிசுத்தவான், கிருபையின் சத்தியத்தை, அவர் ஒரு பெரிய ஆரட்டர், தத்துவ ஞானி. அவர் பேசினா ஸ்பெல் பவுண்ட் அப்படியே கூட்ட நிற்கும். சென்ட் அகஸ்டின். அப்போ அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய தத்துவ ஞானி தான். ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் மேலே வெற்றி இல்லை, தத்துவத்தை பேசுவான். அவனுடைய அம்மா மோனிகா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே என் பையன் எவ்வளோ படிச்சுட்டான், பெரிய தத்துவ ஞானி, ஆனால் வாழ்க்கை சரியில்லை, ஒரு பெண்ணோட தவற அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அகஸ்டினுக்கு பெரிய கூட்டம், திரள் கூட்டமான மக்கள், பிலாசபர். இந்த அம்மா ஒரு ஆம்ப்ரோஸ்னு ஒரு பிஷப் அப்ப இருந்தார், போய் சொன்னாங்க, ஐயா என் பையன் அகஸ்டின் பெரிய தத்துவ ஞானி, உலகமே அவன் பின்னால இருக்கு, ஆனா அவன் வாழ்க்கையில ஆண்டவர் பயம் இல்லையே. அப்ப சொன்னாரு, அம்மா எவ்வளோ கண்ணீரோட நீங்க ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் நிச்சயமா கேட்பார். ஒரு நாள் அகஸ்டின் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்து, அவனுக்குள்ள ஒரு இவ்வளோ பேசுகிறோம், எனக்கு வெற்றி இல்லையே, நானே சரியில்லையே. அது எப்படி அவனுக்குள்ள வந்தது? ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவனுக்குள்ள தொடராரு. அப்பா நீ மறுபடியும் பிறக்கணும். நிக்கோதேமை பார்த்து சொன்னது பொழுது உன்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசுறார். சிலர் கேட்குறாங்க, ஆண்டவர் உன்னோட பேசுறாருன்னா எப்படிங்க தெரியும்? நீங்கள் கொல்லிமலை இருந்தீங்க, சேலத்துக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு, என்னங்க இதெல்லாம் நீங்களே நினச்சிட்டு வந்தீங்களா? இல்லை, நான் போன வாரம் தான் சொன்னேன் நினைக்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானோடு கூட பேசுகிறார், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, ஆகவே தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த ஒரு ஆத்துமா கூட இல்லை, ஆனால் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோம். இன்றைக்கு இந்த ஊழியத்தை ஆண்டு ஆசீர்வதிக்கிற உலகத்தின் பல பகுதிகளில் ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சத்தியத்தினால போஷிக்கப்படுகிறார்கள். சில யூடியூப்ஸ் எல்லாம் போடும்பொழுது உடனே பலர் கேட்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆவியானவரனோடு கூட பேசுவாரா? பேசுவார். இப்போ நான் செத்து இருக்கிறேன், ஆத்துமா செத்து போச்சு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளோட சொன்னப்ப, இந்த கனியை புசிக்கிற நாளில் உன்னுடைய ஆத்துமா செத்துரும்பா. இந்த ஆத்துமாங்கிறது தான் ஸ்பிரிட், ஆத்துமாங்கிறது ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆதாம் ஏவாள் ஆத்மா செத்து போன உடனே ஆண்டவரோட தொடர்பு அற்று போச்சு, போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆவியானவர் மறுபடியும் அவனை உயிர்ப்பிக்கும் பொழுது, உன்னை ஆத்மா உயிரடையும் பொழுது ஆவியாக இருக்கிற ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். அவரோடு நீ பேசுகிறாய், அவருடைய மனதை நீ விளங்கிக் கொள்கிறாய். இந்த வேதத்தின் மூலம் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். நான் என்ன செய்யறது? எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ அழகாக என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆயிரக்கணக்கான காரியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எப்படி பெர்ஃபெக்டாக வழி நடத்தி இருக்கிறார்.
அநேகர் நிறைய பேருடைய வாழ்க்கையில குழப்பம், பிரச்சனை, அதை நினைச்சா இது நினைச்சா என்னையா இது பெரிய பிரச்சனையா இருக்கு. காரணம், ஒன்று நீ ஆராய்ந்து பார், ஆவியானவர் உண்மையை உன் ஆத்துமாவில் உயிர்ப்பித்திருக்கிறாரா, இல்லை நீ பழைய மனுஷன், ஒரு பக்திக்குரிய பழைய மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்கிறியா? You are an old man in the disguise of religion. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பழைய மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவர் உயிர்ப்பித்த உடனே உயிர் வருகிறான். அதான் மறுபடியும் பிறக்கிறது. மூன்றாவது காரியம், இந்த பழைய மனுஷனுடைய தன்மைகள் என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் ஓல்ட் மேன்? பழைய மனுஷனை எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம், புதிய மனுஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். இந்த பழைய மனிதன் என்பவன் யார்? முதலாவது, இவன் ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கப்படாதவன். வெளியே நல்ல பக்திக்குரிய வாழ்க்கை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா அவன் உயிர்ப்பிக்கப்படாதவன். அவன் எப்படி அவனை குறித்து நாம் பேசும் பொழுது இந்த பழைய மனுஷனுடைய தன்மை என்ன, அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் எபேசியருக்கு நிருபத்துக்கு பாருங்க. இந்த பழைய மனுஷன் எப்படி அவன் செயல்படுவான் என்பதை குறித்து இங்கு வேதமானது சொல்லுகிறது. அவனுடைய தன்மை எப்படின்னா, அவன் இப்படிதான் செயல்படுவான். அவன் அந்த பழைய மனித தன்மையை கொண்டு செயல்படுவான். இப்ப பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்தில் மாம்சத்தின்படி நடவாமல் 4வது வசனம், ஆவியின்படி நடக்கிற. இப்ப பழைய மனுஷன் மாம்சத்தின்படி அவன் நடந்துட்டு இருந்தான், மாம்சத்தின் வழியில் அவன் போயிட்டு இருந்தான். ஆனா இப்ப அதுல அவன் இல்லை, ஆவியின்படி நடக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த எபேசியர்ல அவனுடைய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அவன் எபேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவைகளில் இல்ல, நீங்க பாருங்க, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் எல்லா மனுஷன் வாழ்றபடி. இப்ப சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் மற்றவங்களும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. அவங்க இந்து கோயில் போய் இந்து வழங்குவாங்க, நீ கிறிஸ்தவ கோயிலுக்கு வர, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி, அவர்களை அவன் நிச்சயமாக நடத்துகிறான். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து. நீ என்ன நினைக்கிறிய அதை செஞ்சிட்டு இருக்கிற. திடீர்னு ஒரு எண்ணம் வரும், இதை செய்யலாமா, இந்த காரியத்தை பண்ணலாமா. உன் மாம்சமும் மனசும் என்ன விரும்புதோ அதை நீ செய்யற ஆளு. மாம்சமும் மனசு விரும்பினலை செய்து கோபாக்கியனின் பிள்ளை. யாரு? ஆண்டவருடைய கோபாக்கியனின் பிள்ளை. நீ முன்ன பழைய மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் என்ன நினைக்கிறான்னு அதை செஞ்சிட்டு இருப்பான். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. இப்போ ஜோஷிகார்ட்ட இருக்காங்க, ஆண்டவர் அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோஷிகார்ட்ட போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்தவர்களும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படிதான். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு இதுக்குன்னு சில போதகர்கள் இருக்காங்க, அங்கே போய் ஆரம்பிக்கலாங்களா. என்னங்க உண்மையாக கேட்கறது நான் சொல்லலை, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி நிறைய நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம் இருக்கும். ஆகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விதமான அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மனசு ஏதோ அதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாம்சம் என்ன நினைக்குது, அந்த உள்ள மனசு என்ன நினைக்குது, அதெல்லாம் செய்கிறது. பாருங்க, ரோமர் 8 அதை பற்றி பேசுறாரு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன, ஒருவேளை நான் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாகணும், என்ன 4 பேர் மதிக்கணும், என் குடும்பத்தை பற்றி பேசணும், அதை பண்ணணும், நான் நகை பண்ணணும், அலங்கரிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அடுத்தது தேவன் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், 6வது வசனம், ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள அந்த மாம்சம் என்ன நினைக்குது, அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. யாரும் பணங்கன்னு இருந்தால் ஒரு 2 கோடி இருந்ததுன்னா சரி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டா இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், இன்னொரு 5 கோடி இருக்குது எதுக்கு வச்சுட்டு. ஆகவே அந்த மனசு மாம்சம் என்ன நினைக்கிறதோ அதை அவங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில காரியமானது இருக்கும். சரி, அவங்களுடைய குணத்தை பற்றி அந்த மாம்சம் என்ன நினைக்கிறத செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ரைட்டு. அவங்க குணத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த குணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அந்த விடுதலை என்பது இல்லாததுனால, அந்த விடுதலை என்பது அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆவியானுடைய விடுதலை இல்லை. அப்போ இந்த மாம்சத்தில் எதுவுமே நன்மை இல்லை. பைபிள் சொல்லுது பாவ மாம்சம் அப்படின்னு. மாம்சம் என்ன, உள்ளான மனது எல்லாமே பாவத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் தான் வரும். ஆகவே இந்த பழைய மனுஷனுக்குள்ள என்ன வரும்? அந்த கலாத்தியரில் அவர் எழுதும் பொழுது இதை பிரித்து எழுதுகிறார் பாருங்க. இந்த பழைய மனுஷனுக்குள்ள என்ன காணப்படும்? அவன் மாம்சத்தின்படி நடப்பான், தான் என்ன நினைக்கிறானா அதை விரும்புகிறத தான் செய்வான். அவன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. இந்த மாம்சத்தின் கிரியைகள், அதனால் வெளிவருகிற எண்ணங்கள் என்ன? கலாத்தியருக்கு திரும்பிக்கிங்க. கலாத்தியருக்கு எழுதல 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்போ நம்ம சொல்லுது. கலாத்தியர் 5:17 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. அப்போ சிலர் நினைப்பாங்க, இப்போ அவங்களே தீர்மானம் பண்ணிடுவாங்க, போதுட்டு போய் சொல்லலாமா, அவர் சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுவார், எதுக்கு அது வம்பு, இப்போ நம்மளே செஞ்சிடலாமே. அதாவது சுய தீர்மானம், சுய வழி. இப்போ இதனால என்னன்னா, நீ மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறதுனால ஆவியானவருடைய செயல் அந்த ஆத்மாவில் நடைபெறுகிறதில்ல, அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் வெளிவரும். அது என்னென்ன? 19வது வசனம், கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். இதெல்லாம் அங்கே பார்த்தா வரும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனத்தில் இருக்குன்னு சொல்லல. இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க, பெரிய பாவத்தையெல்லாம் டச் பண்ணலை, பகை இருக்கும், மற்றவங்கள பகைப்பாங்க, அவங்கள எனக்கு பிடிக்காதுங்க, இவங்களோட நான் பேசுகிறதே இல்லை, அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள்ட்ட நான் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். ஒரு பகை உணர்வு இருக்கும். அவங்கள கண்டா எனக்கு வெறுப்பாக வருதுங்க. சில கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க, எனக்கு பிடிக்க பிடிக்கும். அந்த பகை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த பகை இருக்கும். விக்கிரக ஆராதனை இருக்கும். அதாவது பொருளாசைங்கிற விக்கிர ஆராதனை. அந்த என்னதான் பணம், அதாவது பணம் நிறைய இருந்தால் கூட அந்த பொருள் ஆசை, அந்த பணத்தின் பேரில் அவங்க ஆசை இருக்காது, மனசு லைக்காது. ஆபிரகாம், ஆனால் லாசரு எளியவன்ல, ஒருவேளை ஆண்டவர் உனக்கு அதிகமாக கொடுத்துருப்பாரானா அது பேரில் உன் மனசு இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பொருள் ஆசை தான், பணம் தன் கையிலேருந்து விட்டு போகக்கூடாது. உதாரணமாக தசமம் கொடுக்கறதுனா கூட, அதான் ஒருத்தர் ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்கினப்ப 500 ரூபா மாதம் கொடுத்து அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு திடீர்னு ரொம்ப பெரிய ப்ரமோஷன் ஆகி அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் ஆகிப்போச்சு. 50,000 சம்பளம் வந்த உடனே இது என்னடா பிரச்சனை, 500 ரூபாய் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, 5000 ரூபா கொடுக்கறதா, சரி போட்டு போகுது, ஒரு 1500 ரூபா 1000 ரூபா சேர்த்து கொடுத்துடலாம்.
விடுபட மனசு இல்லை. ஆனால் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு ஒரு 3 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு அது தெரியும். ஓஹோ, இதுதான் வேலையா? ஆண்டவருடைய வேலை. நீ வச்சிருக்கிறது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, நீ வீணாக செலவு பண்ணிகிட்டே இருப்ப. அதை நான் இப்போ அதிகமாக டச் பண்ண விரும்பலை. நம்ம பணத்தை பற்றி அதிகம் பேசுறதில்ல. ஆனால் ஆண்டவரை நீ வஞ்சிச்சின்னா ஆண்டவர் உன்னை வஞ்சிச்சிருவார் இன்டைரக்டா. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அடுத்தது பகை, விரோதிக்கிறது, விரோதம், ஒரு விரோத மனப்பான்மை. அவங்கள கண்டாவே எனக்கு ஒரு மாதிரி விரோதமா, வைராக்கியம். நான் பாரு என்ன பண்றேன் பாரு, என்ன உன்னை ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன், நீ என்ன பண்ண. கோபம், கோபத்துக்கு அளவே இல்லை. இஸ் வெல் வெர்ஸ்ட் இன் ஆங்கர். கோபம் சிலருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு காரியம் வந்தால் கூட பொத்துக்கிட்டு வந்துடும், எங்கே தான் இருக்க தெரியாது, மூக்கு மேலே உட்காந்துட்டு. கோபம் மாம்சத்தின் கிரியைகள். கோபம் சண்டை, வாய் சண்டை மட்டும் இல்லை, அடிதடி முடிஞ்ச அடிதடியை கூட. ஒரு லாயர் எங்கள் வீட்டு முன்ன இருந்தார், அவர் லாயர், நல்ல லாயர் தான். ஆனால் அவருக்கு ஒரு டெண்டன்சி என்னென்னா, திடீர்னு கை கலந்துருவார். அந்த பக்கத்தான் இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒருத்தர் ஏதோ கிளையண்ட்டே நம்ம தெரியல, சும்மா பேசிட்டு இருப்ப கோவம் வந்த உடனே அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பித்து, அவன் இந்த பேர் அடிக்கி அந்த மாதிரி ரொம்ப டூ மச் ஆஃப். சிலர் அந்தளவுக்கு போக விரும்ப மாட்டாங்க, ஆனால் கூட சண்டை, வாய் சண்டை, வாய் சண்டை கை தேர்ந்தவர்கள். கணவன் மனைவி, உங்கள் வீட்டில் எல்லாம் நான் என்ன அது பேர் என்ன, இந்த இது வச்சுருக்கோமே என்னங்க, சிசிடிவி ஆடியோ வாய்ஸோட. பணம் போனாலும் போல, சர்ச்சு பணமே போனாலும் பரவாயில்ல, ஒல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒன்று வச்சு கொடுத்துட்டா பரவாயில்ல. என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் இதை ஆமோதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வச்சிடலாம், தப்பே இல்லை. அம்மையாலே, சிசிடிவி கேமராவுக்கு நீ பயப்பட, ஆண்டவருக்கு பயப்பட, அவர் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ பேசும் பொழுது நல்லா இருக்குமா? சின்ன ஒரு காரியம் சிலர் பிடிச்சா விட்ட மாட்டோம். பொண்டாட்டி விட்டா புருஷன் விடுறதில்ல, புருஷன் விட்டா பொண்டாட்டி விடுறதில்ல. நாள் கணக்கு 24 hours தூங்குறதை தவிர மற்ற நேரமெல்லாம் ஃபைட்டிங் அண்ட் ஃபைட்டிங். ஐயோ மை காட், இருக்காங்கங்க. சில வயசாயிட்டா பிரச்சனை, சில வயசாயிட்டா பிரிஞ்சிடுறாங்க. இந்த டிவிஎஸ் நான் கேள்விப்பட, அவர் பெரிய ஹை டிவிஎஸ் பெரிய ஓனர். அந்த புருஷன் போகிற வழியில் அந்த அம்மா போக மாட்டாங்க, அவங்களுக்கு தனி என்ட்ரன்ஸ், இந்த அம்மா தனியான கார். அங்கே இங்கே கார் இங்கே நிற்கும், அவர் அங்கே நிற்கும். வயசாயிட்டா கூட பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் வயசானாதான் தெரியும், அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. வயசானா தெரியும், அது அனதர். ஆனால் சண்டை போட்டு போட்டு நீ சலிக்கிச்சட்ட. பிரிவினைகள், பிரித்து பார்க்கிற மனநிலை, மார்க்க பேதங்கள், இதெல்லாம் அந்த மாம்சத்துக்குரிய மனுஷனிடத்துல இருக்கும். அவனை சொல்லி குத்தம் இல்லை, என்ன அவன் தான் என்ன, வேற வழி கிடையாது, அவனால் முடியல. சிலர்த்த பேசுவேன், என்னங்க என்னால் முடியலைங்களே. அம்மையார்லே, அடுத்தது பாருங்க, பொறாமை. பொறாமைங்கிறது பயங்கரமான ஒரு பைபிள் சொல்றது. எலும்புருக்கி கொஞ்சம் நல்லா அவர் திறந்துட்டானா, இவனுக்கு எப்படி இப்படி வந்தது? ஜெலசி, பொறாமை. இந்த பொறாமைங்கிறத நம்ம சொசைட்டியில் ஊறி போன ஒன்று. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டுனா, கடவுளே கடவுளே எனக்கு எப்படியாகலாம் கஷ்டம் தீரணும். கடவுள் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தரிசனம் ஆயிட்டாரு. ரைட்டுப்பா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டிட்ட, நீ கேட்கறதெல்லாம் கேளுன்ட்டாரு. அவன் அடுக்கிட்டே போனான், அது வேணும் இது வேணும் இது வேணும்னு. அப்படியா, அத்தனையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை,
உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உனக்கு கொடுக்கறது போல 2 மடங்கு கொடுத்துருவேன்ட்டாரு. இவன் சொன்னா, சாமி சாமி நிறுத்துங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் எல்லாம் வேண்டாம், ஏன் ஒரு கண்ணு குருடாகிற மாதிரி பண்ணிருங்க போதும், என்ன என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் குருடாய் போயிடும். ஐயா, இதுதான் உண்மையான நிலை இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில. நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாது. நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அது தாங்கிக்கிறான். அவன் மட்டும் நல்லா இருந்தானா என்னால் பொறுக்க முடியலையே. அப்பா, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், ரொம்ப சந்தோஷம். யூடியூப்லாம் ஜாக்கிரதையாக பாருங்க. சிலர்லாம் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சினிமா பார்த்துட்டீங்களா எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு போகிறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு ஃபேமிலி எப்போ பார்த்தாலும் கரெக்டாக 9:30க்கு சர்ச்சு, 9:30க்கு சர்ச்சுன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் 9:40க்கு தான் வர்றது. ஒரு நாள் பாஸ்டர் கேட்டார், நீங்கள் கரெக்டாக 9:40க்கு வந்துடுறீங்களே, அது என்ன பிரச்சனை? வாட் இஸ் த சீக்ரெட்? அப்பா சொன்னார், பாஸ்டர் அந்த நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சீரியல் 9:30க்கு தான் முடியுது காலையில். அந்த ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் வந்து சேர்றதுக்கு சரியாக இருக்குது பாஸ்டர், வேறு வழி இல்லை பாஸ்டர். அதை பார்க்காம இல்லை, எங்கள் சீரியல் பார்க்காம இல்லை முடியல பாஸ்டர். நம்ம ஃபெலோஷிப்பில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அந்த பாஸ்டருடைய மாமியார் சீரியல்லையே வாழ்க்கையே நடத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த சீரியல் வர்ற கேரக்டர் இருக்குதுல்ல, அதுக்காக கூட அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாளைக்கு அந்த சீரியல் வர அந்த கேரக்டர், அந்த ஐயா அந்த அம்மா இந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் தயவுசெய்து தடுத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஐயா, இதெல்லாம் என்ன கிறிஸ்தவமா? இப்படி இதெல்லாம் நான் சொல்கிறது மாதிரி இதெல்லாம் பல வினோதமான காரியங்கள்லாம் இருக்குது. சீரியல் சினிமா விட சீரியல் ஆபத்து. ஏன்னா சீரியல் பார்க்குறவங்களுக்கு அவன் கிளைமேக்ஸில் கொண்டு போய் நிறுத்திடுவான். அந்த மாதிரி நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி, இப்போ இங்கிருந்து அவன் கிளம்பிடுவான். கிளம்பி போய் அந்த கேட்டு வரைக்கும் தான் காமிப்பான், அதுக்குள்ள ஃபினிஷ் எண்டுன்னு முடிச்சிருவான். நீ நினைப்பா அப்போ உள்ளே போய் என்ன நடக்கும்? சண்டை நடக்குமா? சமரசம் நடக்குமா? எது நடக்கும்? நாளைக்கு திரும்பவும் அதே டைம் வர்ற வரைக்கும் உனக்கு கனவுல கூட சீரியல் தான் வரும், கேரக்டர்ஸ் வரும். ஐயா, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அதை அடுக்கி கொண்டு போனால் நிறைய இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அவங்களுக்கு பரலோகம் கிடையாது. அப்போ புதிய மனிதனின் தன்மைகள் என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் நியூ மேன்? புதிய மனிதனில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ள என்ன நடக்கும்? அவன் என்ன பண்ணுவான்? பழைய மனுஷ தன்மைகள் வரும் பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இறைச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆனா ஆவியானவர் உயிர்ப்பித்த அந்த வாழ்க்கையில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவியானுடைய அந்த கிருபையை ஆண்டு வச்சிருப்பார். உங்களுக்குள்ள ஒரு அன்புள்ள குணம் இருக்கும். அன்பு பொறாமை இல்லை, சகிக்கும், தாங்கும், நம்பும். நீடிய பொறுமை, பொறுமை ரொம்ப அவசியங்க. பொறுமை இல்லாதனால தான் வாழ்க்கையில் நம்ம பல கஷ்டப்படுறோம். நான் எப்பவுமே ஜாக்கிரதையாக தான் இருப்பேன். ஒருவேளை எனக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது ஒருத்தர் பேசினா கூட, யாராக இருந்தா சார், நான் அமைதியாக இருந்துருவேன். அதுக்கு நான் பேச மாட்டேன் பொறுமையாக. வீட்டில் கூட இந்த மாதிரி காரியங்கள் இருக்குமானா நான் அதுக்கு பதில் பேச மாட்டேன். பேசுறதுனால பிரயோஜனம் இல்லையே. பொறுமை இல்லை, பொறுமை மிக அழகான குணம் இல்லை. பொறுமை கடலை விட பெருசு. பொறுமை இருக்கிறதுல சொன்ன உடனே பதில் சொல்றது, உடனே சண்டைக்கு வர்றது, ஞானமா பேசணும்.
அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்கணும். அது ஞானம். கணவன் மனைவி மத்தியில் சண்டை வராதுக்கு பொறுமை. இன்னொன்று ஞானமா. உன் மனைவியை பற்றி உனக்கு தெரியுமில்ல, உன் கணவனை பற்றி உனக்கு தெரியுமில்ல. சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனாலும் கூட நான் சொல்லாம இருக்க முடியாது. எனக்கு தெரியும் ஒரு மாமியார் மருமக சண்டை. நான் ரொம்ப நேரம் ரொம்ப நெருக்கமான குடும்பம் அது. நான் சொல்லுவேன், நீங்க தயவுசெய்து சொல்றதுனால என்ன பிரயோஜனம், விட்டுடுங்க. நான் சொன்னாம இருந்தா எனக்கு வெடிச்சிரும் போல இருக்குது. சரி சொல்லுங்க. அடுத்தது சண்டை. மாமியார் மருமக வீட்டை விட்டு ஓட போக வேண்டியது. அப்புறம் நான் தான் அதுக்கு ஊரில் போய் அந்த மருமகளை சாதமாக கூட்டிகிட்டு வர வேண்டியது. திரும்ப சண்டை, திரும்ப போக வேண்டியது. உயிரோடு இருந்த மட்டும் இந்த நாட்களின் இந்த தொடர்கதை. ஆண்டவரே, எப்போ இந்த கதை முடியுமோ? முடிஞ்சிருச்சு. இப்போ அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால சொல்லாமல் போனால் வெடிச்சிருவியா? ஆனா நான் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா எனக்கு அந்த பழைய சுபாவம் வருமா? வரும். ஆனா நீ என்ன பண்ணுவ? அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருப்ப. 24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பார்த்தீங்களா? ரொம்ப அழகான காரியம். ஆவியானவர் அந்த அடக்கத்தை கொடுப்பார். அந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை, விசுவாசம். எதுவாக இருந்தாலும் படபடபட பேசுறதுல என்ன பிரயோஜனம்? டென்ஷன், TENSION, டென்ஷன். ரொம்ப டென்ஷனா இருக்குதுங்க. என்னையா தலைவலி வருது, டென்ஷன். அதனாலே நீ டென்ஷன் ஆனா நீ என்ன ஜவ்வா அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு? ஆனா சிலர் ஜவ்வு மாதிரியே இருப்பாங்க. டென்ஷன் ஆயிட்டா அங்க ஆடுறது இங்க ஆடுறது, என்ன ஆடி அடங்கி. சில சமயம் விட்டுருங்க, அவங்க ஆடி அடங்கட்டும். அது அடங்கிற எவ்வளோ நாள் டென்ஷன் போகும்? டென்ஷன் இருந்த பொறுமை, அமைதி, உணர்வுகள் வரும். ஆனால் அதை நீ கையாள தெரியணும். ஒரு துக்கம், சோகம், வருத்தம் எது வந்தாலும் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். நீ அமைதியாக ஆண்டவருக்குள்ளே இருந்தா தானே அப்படியே மறைஞ்சிரும். ஒரு கவலை வரும், ஒரு துக்கம் வரும், சோர்வு வரும், அமைதியாகிறது. ஆகவே மாம்சத்துக்குரிய மனுஷன் மாம்சத்தின் கிரிகளை ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய கன்னிகளை வெளிப்படுத்துவான். 5வது, பழைய மனுஷனின் வாழ்க்கையும் முடிவும். பழைய மனுஷன் வாழ்க்கை என்னன்னா, அவன் நல்லா வாழ்கிற மாதிரி தான் வாழ்வான். இப்போ பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் எடுத்துங்க. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவன் நல்லா தான் வாழ்ந்தான். லூக்கா 16 பாருங்க, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விளையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லா தான் வாழ்ந்தான். பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய ஆள் இருந்திருப்பாங்க, சாப்பிட. பெரிய ஒரு குடிகாரனும் கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷன்தான். சம்பரமாக எல்லாம் உடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒன்று ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்கு அவன் முதலில் கொடுக்கல. தேவனை கருத்தாய் தேடலை. அவன் மரித்தான். அவன் ரொம்ப பணக்காரன். மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பாருங்க, லாசருடைய நிலை வேற. அவனுடைய வாழ்க்கையில நான் பெரிய பாவம் செய்யல, ஆகவே நான் மோட்சம் போயிடுறேன்னு நினைச்சிடாத. மோட்சம் போறதுக்கு ஒரே ஒரு வழி, சிலுவை தான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்னொன்று, இயேசு என் ஸ்தானத்தில் மரித்தார். He died for me in my place. அதுதான் ஃபெய்த். அதான் பவுல் சார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. என்னுடைய பாவங்கள், நான் பாவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. என் பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்க ஒரே ஒரு வழி சிலுவை தான். இயேசு என்னுடைய ஸ்தானத்தில், instead of me, எனக்காக மரித்தார். It is the matter of son. நீ ஆண்டவரை, இயேசு என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக மரித்தாருங்கிறது தான் விசுவாசமே. நான் மரிக்க வேண்டும், நான் இயேசுவை நம்புறேங்கிறது இல்லை. நீ இயேசுவை நம்புற, பிசாசும் இயேசுவை நம்புது, மற்ற மக்களும் கூட நம்புறாங்க. ஆனா என் ஸ்தானத்தில் எனக்காக மரித்தார். ஆவியானவர் உள்ளான இருதயத்தில் சாட்சி கொடுக்கிறார். உடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்படுகிறது.
அப்போதான் மோட்சம் போகிறது நீ நல்லவனா வாழ்கிறதுனால போக முடியாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால, உன்னுடைய பாவத்துக்காக இன்னொருவர் பலி செலுத்தினதுக்காக அவர் சம்பாதித்த நீதியை உனக்கு கொடுத்ததுனால தான் நீ மோட்சம் போக முடியும். அவன் இந்த ஐஸ்வர்யமா நல்லதா வாழ்ந்தான், ஆனால் அவன் எங்கே போய் கண்ணை திறக்கிறான்? அதனாலே இப்போ 23 பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது நான் இந்த வேதத்தை நம்புகிறேன். ஆண்டவரை விசுவாசிக்காத ஒவ்வொருவரும் நரகம்தான் போக முடியும். நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேங்க, ரொம்ப ஜெபிக்கிறேன் சபைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, மக்களுக்காக. நான் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படலன்னு தெரியும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இந்த சகோதரனும் இந்த சகோதரியோ அல்லது குடும்ப மக்களும் ரட்சிக்கப்படலை. ஒரு ரிலீஜியஸ் லைஃப் இருக்கு, ஒரு மத சம்மதமான வாழ்க்கை இருக்கு. இந்த ஐஸ்வர்யன் கூட யூத மதத்தை சேர்ந்தவன் செத்த பின்னால ஆபிரகாமேன்னு அழைக்கிறான், செத்த பின்னால ஜெபம் பண்றான், அது வரைக்கும் ஜெபம் பண்ணல. என்னுடைய வாழ்க்கையில நல்லவனா இருக்கிறதுனால மோட்சம் போக முடியாது. உன் பாவத்தன்மை உள்ளவன் சொல்லி அறிந்து, இயேசுவே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், என்னை கழுவம் தாழ்மையின் கிருபை, இந்த பழைய சுபாவத்தின் கரைங்களெல்லாம் மேலே உன் வாழ்க்கையில் நீ மோட்சம் போனா ஒரே ஒரு வழி, சிலுவையின் வழி தான். வேற எதனாலும் போக முடியாது. நீ எவ்வளவு நன்மை செஞ்சாலும் போக முடியாது. உன் அழுக்கு கந்தை உன்னுடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய நீதி உனக்கு தரிக்கணும். நீ பாவின்னு உணர்ந்து போறது தான் ஒரே வழி. பாவத்தன்மை உள்ளவன். ஆகவே ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்ன பண்றான்? ஆண்டவரை சார்ந்து கொள்றான். ஆகவே இந்த ஐஸ்வர்யன் மரிக்கிறான். மரித்த உடனே அவன் வேதனைப்படும் பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவை கண்டான். ஆபிரகாமை தெரியும், யூதன். அப்பொழுது தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே. சிலர் சொல்லுவாங்க, நெருப்பில் போட்டுன்னா பொசுங்கி போயிடுவாங்க. பொசுங்கி போக மாட்டோம். நம்ம நினைவெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் தெரியும். நீ யாருங்கிறது தெரியும், உங்கள் வீட்டுக்கார் யார், உங்கள் கணவர் யார், பிள்ளைகள் எல்லாமே தெரியும். யூ வில் பி த சேம். ஆனால் நீ அக்கினியில் வேதனைப்படும் பொழுது அப்போ நீ கதறி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ சபையில் அந்த போதகர் சொல்ல கேட்காம போனேன், இவ்வளோ வேதம் சொல்லுது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை பற்றி நீ கவலைப்படலையா? நீ எங்கே போவேன்னு உனக்கு தெரியுமா? டூ யூ ஹேவ் அன் அஷ்யூரன்ஸ் வேர் யூ வில் கோ? நீ சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு காலத்தில் எங்கே ஆகும்? அது நிறைய விளைஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. சில சமயம் ரொம்ப பணம் நிறையா இருந்தால், 2 பாக்கெட்டில் நிறையா இருந்தால், டீப்பா நிறைய பணம் இருக்குது, வீட்டில் ஒரு 10 கோடி. எனக்கு என்ன தெரியுங்களா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிறதுல திருப்தியாக இருப்பேன். சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஒருத்தருக்கு என்னுடைய ஒரு பேங்க் இதில் அக்கௌண்ட்டில் கடனை செலுத்திட்டா கூட எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். முடிச்சிட்டோம், ரொம்ப ஹாப்பியாகி. ஐயோ எனக்கு அவ்வளோ இல்லை இவ்வளோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சிலருக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது. ஆனால் நீ ஒரு நாள் மறிப்பைய, நீ மறிக்கணுன்ற ஞாபகம் இருக்கா? நீ ஒரு நாள் செத்து தான் ஆகணும், தெரியுமா? அவள் எங்கே சாவ, என்ன சாவ, எப்படி சாவ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், எனக்கு நான் செத்துட்டா ரொம்ப சந்தோஷமான இடத்துக்கு நான் போவேன், எனக்கு நிச்சயம் இருக்குது. ஏன்னா அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நான் இங்கேயே அனுபவிக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் இந்த நரகத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். வாழ்க்கையில் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு அமைதி இல்லை, சாட்சி இல்லை, இதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கையே, நீ எங்கே போய்வே? அப்போது அவன் சொல்கிறான், ஐயோ ஒரு சொட்டு தண்ணி ஆயிப்பாளே, அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அது என்னன்னா அதுக்கு முடிவே இல்லை, நித்தியம். நீ 1000 கோடி 10 கோடி 100 கோடி 2000 கோடி 3000 கோடி கோடி வருஷம் அங்கேயே தான் இருக்கணும். நரகம் தான், மீட்பே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு நாள் செத்துருவான் நம்பிக்கை இருக்கு. ஆனால் லாசரு மரித்தவுடனே தேவ தூதர்கள் அவனை அழைத்து செல்லுகிறார்கள். ஆபிரகாம் மடின்னா அது பரலோகம். அங்கே பார்க்குறான் லாசர், அவன் துன்பமெல்லாம் நீங்கிருச்சு. அங்கே பாடுகள் இல்லை, துயரம் இல்லை, துக்கம் இல்லை, கொஞ்ச நேரம் பொறுமை. அப்படியே பரலோகம் கட்டுக்கதை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்தை இங்கேயே அனுபவிக்கிறான். என்ன ஆவியானவனு கூட இருக்கிறதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. 4 பேர் நல்லா இருந்தா சந்தோஷம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நிறைய ஊழியர்கள் சில அவங்க ஊழியத்தில் கூட பொறாமை நிறையா இருக்குது. நான் சொல்கிறது அதெல்லாம் இல்லை. ஒரு ஊழியத்தில் நல்லா ஒரு ஊழியம் வளர்ந்தா எனக்கு சந்தோஷம். ஏன்
என்னுடைய ஆண்டவருடைய ஊழியம் கட்டப்படுது, அந்த மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் தவறான வழியில் தேவையில்லை. அப்படியே இது புதிய மனுஷனுடைய பழைய மனுஷனுடைய முடிவு. புதிய மனுஷனுடைய பழைய மனுஷனுடைய முடிவு நரகம்தான். புதிய மனுஷனுடைய முடிவு லாசரு, மோட்சராஜ்யம், என்றென்றும் தேவனோடு வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கை. என்ன ஒரு அருமையான வாழ்க்கையில். ஆனால் ஒன்று வாழ்க்கையில் நான் இந்த நேர்மையாக கேட்குறேன், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? ரட்சிக்காட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு. ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation. ரட்சிப்பினுடைய ஒரு முக்கியமான காரியம் சந்தோஷம். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் பழைய தன்மைகள் எல்லாம் போச்சு. அந்த பொறாமை, பெருமை, அது எல்லாம் விட்டு போய் அவனுடைய வாழ்க்கையில் 4 பேர் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவங்கள என்ன திட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? யாரையும் என்ன பாய்க்க விரும்புகிறதில்லை. அதுமாதிரி ஏன் அவங்கள பாய்க்கணும்? அவளுக்காக ஜெபிக்கிறேன். பைபிள் சொல்லுது, சத்துருவை என்னை சிநேகின்னு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த இயேசுவை போல வாழ்கிறது, இயேசுவை நேசிக்கிறது. இயேசு வாழ்க்கையில் போதுமானவர். என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அவர் போதுமானவர். என் வாழ்க்கையில் 1008 மேலான சம்பவங்களை சொல்ல முடியும். எப்படி ஆண்டவர் அழகாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தியிருக்கார், எத்தனையோ சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் அதனால ரட்சிப்பு, சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் முதலாவது பார்க்கிற சந்தோஷம், சமாதானம். வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கியா? பழைய மனுஷனாக இருக்கியா? பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷன். பழைய மனுஷனுடைய அவன் உயிர்ப்பிக்கப்பட்டாலும் பழைய மனுஷனுடைய அந்த தன்மைகள் எல்லாம் வெளியே வரும். ஆனால் உடனே அவன் டப்புன்னு, நான் பேசுறதுனா கூட யோசிப்பேன், பேசுனா சரியா? கோபம் வரும், உடனடியாக அதை அடைக்கிறோம் ஆவியானவர். இல்லைப்பா, கோபப்படாத, தனியே கடவுது, அடைக்க தெரியும். அதுக்கு முன்னால் அப்படி இல்லை, பொத்துக்கிட்டு வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ. இந்த எதிரி இருக்கானே பழைய மனுஷன், அவனை புதிய மனுஷன் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறான். அந்த பழைய தன்மைகள் நாளுக்கு நாள், பழைய இச்சைகள், பழைய காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சான், அதுதான் சொர்க்கம்னு நினைச்சான். இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு வேண்டவா, நீ உண்மையாலுமே மறுபடியும் பிறந்தா உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார். அவர் என்னோட பேசுவார், சத்தத்தை கேட்ப, வாழ்க்கை இனிதாக இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னா நான் சொல்லணும் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நீ சொல்ல வேண்டியதில்லை, உன்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கார், இந்த சோதரி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அந்த குணம் மாறி இருக்குது, அந்த தன்மை மாறி இருக்குது. இது சாட்சி. இதுதான் பழைய மனுஷன். நீ யார்? புதிய மனிதனா, பழைய மனுஷனா? பழைய மனுஷனா நீ நிக்கதம் போல சர்ச்சுக்கு போற, ஆனா உன் ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கலையா? புதிய மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆவியானுடைய கனிகள், பழைய மனுஷன் மாம்சத்தின் கனிகள், விபச்சார, வேசித்தனம், ஒரு பெரிய அடுக்கே போகுது. பகைகள், விரோதங்கள், குரோதங்கள், பகைகள், பொறாமைகள். ஆனால் இதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம். இந்த குணம் எவ்வளோ நல்ல குணம் இல்லை? இயேசு கொடுக்கிறார். அவர் ரத்தத்தினால் கழுவப்படுது. பணமே இல்லைன்னா பரவாயில்லைங்க, குணத்தில் நம்ம சந்தோஷம் இருக்குதுங்க, அது போதுங்க இந்த உலகத்தில். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கை, உம்முடைய காரியம் எவ்வளோ அருமையானது, எவ்வளோ மேலானது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறதும், சண்டை, கோபம், பகை, விரோதம், சாட்சி இல்லை. ஆண்டவரே, ஐயோ, எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் எங்கே போக போகிறோம்? உண்மையாக பிறந்த புதிய மனுஷனா? இல்லை, ஆவிக்கு மத சம்பந்தமான பழைய மனுஷனா? ஆவியானவரை பேசும். சிலுவையை தவிர வேறில்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் சத்தியம் ரொம்ப பலன் கொடுக்கிறது. ஆண்டவருக்காக வாழுகிற வைராக்கியத்தை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.